தில்லையிலே அருளியது. தில்லையினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், எம்பெருமான் திருநடனம் செய்து ஐந்தொழிலை செய்வதாக கருதப்படுகிறது. இந்த ஐந்தொழிலிலேதான் இந்த சகத்தினுடைய உற்பத்தியானது நிகழ்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் இங்கே தில்லையிலே இருக்கக்கூடிய பெருமான் செய்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. கையிலே உடுக்கை இருக்கிறது. அந்த உடுக்கை இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் தொழிலாகவும், அபயகரமானது இந்த உயிர்களை காக்கும்படியாகவும், நெருப்பானது ஒடுக்கும் தொழிலென்றும் அழித்தல் தொழிலென்றும் சொல்லுவார்கள். இந்த மறைத்தல் தொழிலானது அந்த அபயகரத்தின் மேலே கீழே சுட்டிக்காட்டப்படுகிறது. அருளல் தொழிலரானது, அபயகரமானது நம்மை காத்து வருகிறது, அருள் செய்து காத்து வருகிறது. இப்படி 5 தொழில்களையும் தில்லையிலே நடராஜ பெருமான் திருநடனத்திலே நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. இந்த தில்லையிலேதான் இந்த படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய நான்முகன் முதலாக வானவர்கள் எல்லாம் வந்து வணங்கி அருள் பெற்ற ஒரு அற்புதத்தினை இங்கே மாணிக்கவாசக பெருமான் போற்றி திருவகவல் என்று சொல்லக்கூடிய பதியத்திலே நமக்கு விண்ணப்பம் செய்து நம்மை எல்லாம் முக்தி இன்பத்திற்கு அழைத்து செல்லுகிறார் என்று சொல்ல வேண்டும். இப்போது முதல் பாதி மோகன ராகத்திலேயும், அடுத்த பாதி அரிகாம்போதி ராகத்திலேயும் விண்ணப்பம் செய்து மகிழ்வோமாக.